Hello friends, welcome to Archana's Delicious Recipes. நம்ம வீடியோல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஸ்பாஞ்சியான சாஃப்ட்டான பைனாப்பிள் கேக் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். இந்த கேக் பாத்தீங்கன்னா வீட்லயே ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்கக்கூடிய கேக் தான். வாங்க இதை எப்படி ஈஸியா செய்யலாம்ன்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த கேக் செய்யறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு கேக் டின் எடுத்துக்கலாம். அந்த கேக் டின்ல வந்து கொஞ்சமா ஆயில் போட்டு இது போல எல்லா சைடுலயும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஆயிலை வச்சு எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டோம். இப்போ நம்ம ஒரு பட்டர் ஷீட்டை வந்து அடியில மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கேக் செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் 3 முட்டையை உடைச்சி ஊற்றி எடுத்துக்கலாம். 3 முட்டையை உடைச்சி ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் அதை வந்து ஒரு பிளெண்டர் வச்சு ஒரு 30 செகண்டுக்கு இது போல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளெண்டர் இல்லைனாலும் பரவாயில்லை, இந்த முட்டையை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூட இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா விஸ்க் வச்சு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 30 செகண்ட் ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் 1 கப் அளவு நம்ம சுகர் எடுத்து வச்சுருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரே சமயத்தில் எல்லா சுகரையும் சேர்த்தக்கூடாது. அதை 3 டைம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சுகரை சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த முட்டையை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. அதாவது க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் திரும்பவும் 30 செகண்ட்க்கு வந்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மாவு பொருட்கள் எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் ஒரு சல்லடையை வச்சுட்டு அதில் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா கூடவே 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம இந்த சலிச்சு எடுத்து வச்சுருக்கிற மாவு பொருட்களை வந்து முட்டையை வந்து பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நம்ம சேர்த்துக்கலாம். மாவு எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இது போல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 30 ml அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் எதுவும் இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க. கூடவே 30 ml அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இந்த பால் பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்ச பால். பாலும் எண்ணெயும் சேர்த்ததுக்கப்புறமா இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம கேக் மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. நம்ம முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுருந்த டின்னில் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இது போல் நல்லா டேப் பண்ணிடுங்க. டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம இன்னைக்கு ஓவனில் தான் பேக் பண்ண போகிறோம். அதாவது 180 டிகிரி செல்சியஸில் 30 to 40 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் வந்து பேக் ஆகிற சமயத்தில் நம்ம ஒரு பைனாப்பிள் சில் செய்ய வேண்டியது இருக்குது. அதை செஞ்சு முடிச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பைனாப்பிள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதை வந்து ஒரு சல்லடை வச்சு இது போல் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அதை தண்ணியை மட்டும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு இது போல் கலந்துகிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி மட்டும் நல்லா ஃபில்டர் ஆகி வந்துடும். பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. கூடவே 1/4 கப்புக்கும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கலருக்காக நம்ம சுடு தண்ணியில் வந்து கொஞ்சமாக குங்குமப்பூவை வந்து ஊற வச்சுருந்தோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். ஒருவேளை குங்குமப்பூ வேணான்னு நினைக்கிறவங்க ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வந்து ஸ்டவ்வில் வச்சிடலாம். வச்சுட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுண்டி ஒரு ஜெல் பதத்துக்கு வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம விட்டுறலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஜெல் பதத்தில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம், ஆறட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கேக் எல்லாமே ரொம்ப சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. மேலே மட்டும் கொஞ்சம் கரிஞ்சிருக்கு, ஆனால் வந்து உள்ளே எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடி ஆகி வந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா தெரியும், அடிப்பகுதி எல்லா பகுதியுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்த மேலே உள்ள லேயரை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே உள்ள எல்லா லேயரையும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த கேக்கை வந்து 3 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலை வந்து ஃப்ரீசரில் வந்து 2 மணி நேரம் போல் வச்சுருங்க. அப்போ தான் நம்மளோட க்ரீம் வந்து சீக்கிரமாக ரெடியாகி வரும். அந்த பவுலில் 1 கப் அளவு நம்ம க்ரீம் எடுத்துருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கூடவே 1/4 கப் அளவு பவுடர் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் வச்சு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லோவாக பீட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமா அதிகமாக வச்சு பீட் பண்ணுங்கள். அதாவது இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிப்பான பீக் வரணும், அந்த அளவுக்கு நம்ம வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். பாருங்கள் நம்மளோட க்ரீம் எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக நம்ம பீட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு ஸ்பேச்சுலாவில் எடுத்து பார்த்தோம்னா கீழேவே விழக்கூடாது, அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப லேஸாக இருக்கணும். இப்போ நம்ம அதுலேருந்து கொஞ்சம் க்ரீமை எடுத்து இன்னொரு பவுலுக்கு மாற்றி வச்சிடலாம். மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக நம்ம சேஃப்ரான் வந்து பாலில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தோம், அதை வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து எல்லோ கலருக்காக நம்ம சேர்க்குறோம், நீங்கள் வந்து ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 30 செகண்டுக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. 30 செகண்டுக்கு நம்ம நல்லா பீட் பண்ணியாச்சு. நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த பைனாப்பிள் ஜெல்லை வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது போல் நல்லா கட்டி வச்சுருங்க. இப்போ நம்ம கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட் லேயரை வச்சுட்டு அதில் வந்து சுடுதண்ணியில் வந்து கொஞ்சமாக சேஃப்ரான் போட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதே போல் கூடவே சர்க்கரையும் போட்டு வச்சுருக்கோம். அதை வந்து எடுத்து இது போல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக க்ரீம் வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த பைனாப்பிள் ஜெல்லை வந்து இது போல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கேக் நைஃப் வச்சு இது போல் எல்லா இடத்துக்கும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இதே போல் தான் நம்ம எல்லா லேயருக்கும் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கேக்கை வந்து க்ரீம் வச்சு நல்லா அப்ளை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்த பைனாப்பிள் ஜெல்லை வந்து இந்த கேக்கோட ஓரங்களில் வச்சு இது போல் டிசைன் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி டிசைன் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி சிம்பிளான ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம். நம்ம எல்லோ கலரில் வந்து சேஃப்ரான் ஆட் பண்ணி ஒரு க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது போல் ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு நமக்கு எந்த ஃப்ளவர் டிசைன் வேணுமோ அந்த நாசில் போட்டுட்டு இது போல் டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்க நம்மளோட பைனாப்பிள் கேக் எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ கட் பண்ணி பார்த்துடலாம். பாருங்க எந்த அளவுக்கு லேயர் லேயராக இருக்குது நம்மளோட கேக் எல்லாமே.
இந்த கேக் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.